என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜகவும் பாமகவும் புஷர், மீதி எல்லாம் பின்னால இருந்து மெதுவா தள்ளுறது. இங்க காங்கிரஸ் ஒண்ணுதான் 4% ஓட்ட வச்சிருக்கு, மீதி எல்லாமே 1%க்கு கீழே. தேமுதிக என்ற ஒரு கட்சிக்கு 10+1 என்று உறுதி செய்யப்பட்டது. அது தவிர ஸ்வீட்பாக், முஸ்லீம் லீக், மற்ற கட்சிகள் அதை குறை சொல்லி இருக்காங்க. கொங்கு பாஜகவுக்கு ஸ்ட்ராங், அதுல 7 சீட்டு கொடுத்திருக்காங்க. அவினாசி தனபாலுடைய தொகுதி அவர் மகன் தாவேக்காக போனதா அவருக்கு எம்பி சீட் தருவதாக கூறப்பட்டது. அது எல்முருகன் தனக்காக என்று கேட்டிருக்கிறார். இந்த 27இல் 5 சீட்டுகளில் 50%க்கு மேல 2024 அதிமுக பிளஸ் பாஜக வாங்கியிருக்கிறது. டிடிவி எடுத்துக்கிட்டா அவரோடு 18 எம்எல்ஏக்கள் போய் அதில் பாதி பேர் இங்க அங்க போய் 7 பேர் அவரோடு இருப்பவர்களுக்கு உரிய சீட்டுகளை வாங்கிட்டார். மீதி 4ல் 2 சென்னை, 2மே வாய்ப்பு குறைவு. பட் விஜய் பிரித்தால் பல்லாவரத்திற்கு வாய்ப்பு. பாமக 18 சீட்ல அவங்களுடைய ட்ரெடிஷனல் ஸ்ட்ராங் ஹோல்ட் சீட் 12 சீட் ஈஸியாக வெல்வதற்கு வாய்ப்பு. பாமகவுடைய ஜாதி செல்வாக்கு 20 தொகுதிகளில் 30% தாண்டுது. ஐயா கொஞ்சம் பிரிப்பாருங்கிறாங்க, அவரு தனியா கூட்டணி அமைச்சிட்டாரு. ஐயா தனியாக இருந்து 40 தொகுதியில போட்டி போட்டிருந்தால் நல்ல ஃபைட் கொடுத்திருக்கலாம். வி.கே. சசிகலாவோடு இணைந்துள்ளது இது திமுகவுடைய பி டீம். வணக்கம். வணக்கம். இப்போ என்டிஏல யார் யார் இணைய போறாங்க, அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் இணைஞ்சாச்சு. தொகுதி பங்கீடு வரைக்கும் கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. பாமகவுக்கு எத்தனை சீட்டு, பாஜகவுக்கு எத்தனை சீட்டு எல்லாமே வந்துருச்சு. இப்போ பாஜகவுக்கு 27 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இது போக தமாக நிற்க போற தொகுதிகள் இன்னும் கூட சில கட்சிகள், இப்போ ஜான் பாண்டியன் போன்றவர்களுக்கெல்லாம் தாமரை சின்னத்திலே கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான டோன் வருது. இதுலயும் குறிப்பா பாஜகவுக்கு எந்தெந்த தொகுதிகள் கொடுத்துருக்காங்கிறது பார்க்கணும். இப்போ பாஜக தரப்புல ஒரு 50 தொகுதிகளை இல்ல ஒரு 40 தொகுதிகளாவது விருப்ப தொகுதிகளா கொடுத்துருப்பாங்க. அதுல 27 அதிமுக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. குறிப்பா சென்னையில நிறைய இடங்கள்ல பாஜக நிற்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பா வேளச்சேரி தொகுதியா இருக்கட்டும், இந்த மாதிரியான சில தொகுதிகளில் நிற்பாங்க, சோழிங்கநல்லூர் போன்ற தொகுதிகளில் நிற்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அந்த பட்டியலை பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில இருந்து மயிலாப்பூர் தொகுதி தான் இருக்குது, வேளச்சேரி எல்லாமே இல்லை. ஸோ இந்த அடிப்படையில் அதிமுக பாஜக கேட்ட நிறைய தொகுதிகளை ஒமிட் பண்ணிட்டாங்கன்னு எடுத்துக்கிட்டோமா? கொடுக்கப்பட்ட தொகுதிகளில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அதுக்கப்புறம் நம்ம அதிமுக இல்லை 2-3 விதமாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று, இது ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ராங் ஹோல்ட் ஃபார் ஆல் பார்ட்டிஸ். அதாவது சீட்டு கேட்குறாங்களேன்னு எண்ணிக்கையை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஐ பெரியசாமியை எதிர்த்து பாமக 2 தேர்தலாக நின்று அவர் ஹையஸ்ட் மார்ஜினில் ஜெயிச்சார்னு பண்ணி திண்டுக்கல்ல பாமகவிற்கு ஒன்றும் கிடையாது. அந்த வேட்பாளர் நல்ல வேட்பாளர், ஒரு அறிவுஜீவி தான் திலகவதிங்கிறோம். ஆனால் ஓட்டு வாங்குறதுல நடக்காது. ஸோ அதே மாதிரி திருப்பூர் எங்கேயாவது இது வேறு இடத்துலலாம் நிற்க வைப்பாங்க. அதையெல்லாம் இல்லாமல் யார் யாருக்கு எங்கே ட்ரெடிஷ்னல் பலம் அப்படிங்கிறது பெருவாரியாக சென்னை மண்டலத்தை தாண்டி பிரித்து கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு கன்னியாகுமரியில் 4வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டது. அப்படிங்கிற இடத்துல 6ல் 5 சீட்டை பிரித்து கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு சீட் தளவாய் சுந்தரத்துக்கு அவங்க வச்சுட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 5ல் 4 சீட்டு அதிமுக பாஜகவும் 1 சீட்டு கிள்ளியூர் இவங்களுக்கு தமாகவுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் 4 சீட்டில் கிறிஸ்துவர்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற இடத்துல அதிமுக 1-2லையாவது போட்டிட்டு இருக்கணும். ஆனால் இப்போ என்ன நடக்கலாம் என்று பார்த்தால் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரியுது. ஒன்று பிசி கிறிஸ்டியன்ஸ், இன்னொன்று ஃபெர்னாண்டோ கிறிஸ்டியன்ஸ், அங்கே மீனவர் கிறிஸ்தவர்கள். ஃபெர்னாண்டோ கிறிஸ்தவர்களில் சமீபத்தில் எடுத்த சில சர்வேக்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறது. சர்ச்சுகளை பெருவாரியாக மிரட்டி திமுக தனக்கு ஆதரவு கொடுக்கணும்ட்டாங்க. சிஎஸ்ஐயாக இருக்கட்டும், ஆர்சியாக இருக்கட்டும், சர்ச்சுகளில் ஓப்பனாக திமுக ஆதரவு நிலை எடுக்கிறார்கள். ஸோ அதை பிசி கிறிஸ்தவர்கள் மாற்றுவது கஷ்டம். கீழே இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அலை தெரிகிறது, எஸ்பெஷலி தலித் கிறிஸ்டியன்ஸ், அங்கே ஃபெர்னாண்டோ கிறிஸ்டியன்ஸ். அது பிரிப்பு அதிகமாக இருந்தால் இந்த 2 சீட்டை கூட பாஜகவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. பட் இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீ ரீஜன்ஸாக பிரிச்சுக்கிட்டா கொங்கு பாஜகவுக்கு ஸ்ட்ராங், அதில் 7 சீட்டு கொடுத்துருக்காங்க. பட் அதில் பெருவாரியாக கோவை சவுத் போன முறை வானதி ஜெயிச்சார்கள் என்றாலும் அந்த தொகுதியில் பர்டிகுலராக அதிமுக கேண்டிடேட் ஒருத்தர் கேட்டதுனால கோவை நார்த் மாற்றி கொடுத்துருப்பட்டிருக்கு. பட் கோவை நார்த்தில் லீட் இஸ் மச் ஹையர் தேன் திஸ். அதனால இது கம்ஃபர்டபுள் சீட் தான். அவினாசி தொகுதி தனி தொகுதி ஏன் கொங்கு பெல்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அது கிட்டத்தட்ட தனபாலுடைய தொகுதி. அவர் மகன் தாவேக்காக போனதா அல்லது அவருக்கு எம்பி சீட் தருவதாக அடுத்த முறை கூறப்பட்டதோ ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அது எல்முருகன் தனக்காக என்று கேட்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. ஸோ அதனால அதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா சீட்டுமே கிட்டத்தட்ட 5 சீட், இந்த 27இல் 5 சீட்டுகளில் 50%க்கு மேலே 2024 அதிமுக ப்ளஸ் பாஜக வாங்கியிருக்கிறது.
ஸோ அது ரொம்ப எளிது. இன்னொரு 9 சீட்டுகள் மெஜாரிட்டி ஜெயிச்சிருக்கு. ஸோ 14 சீட்டுகளில் 2024 என்டிஏ ப்ளஸ் பாஜக எடுத்தால் இவர்கள் ஏற்கனவே லீடில் இருக்காங்க. இந்த பக்கம் மிச்சம் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உதாரணமாக ஏவேவேலு சீட் அது கொடுக்கறது பலிதான்னு வெளியிலேருந்து பார்த்தால் தெரிந்தால் கூட 2021 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியும் அமமுகவையும் கூட்டினால் ஏவவேலு தோற்கிறார். சரி, அதை வாங்கினால் முடியும்னு நான் சொல்லலை. அதை விட எளிதாக திமுக இன்னொரு வேலை செய்யும். எதிர்க்கட்சி வேட்பாளரையே விலைக்கு வாங்கிடும். 2014 தேர்தலில், அதாவது 98 மற்றும் 2099 2 தேர்தல்களிலும் இது நீலகிரி தொகுதியை மாஸ்டர் மதன் என பிஜேபி வேட்பாளர் வென்ற இடம். ஆனால் 2014 தனக்கு ரிசர்வ் தொகுதி கொடுத்துட்டாங்கன்னு உடனே அந்த வேட்பாளர் பிஃபார்மை கொடுக்காமல் பிஜேபி வேட்பாளரே இல்லாதனால தான் அங்கே இவர் ஜெயிச்சாரான்னே டவுட் உண்டு. அந்த இன்னொன்று பல பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்க, தாமரை சின்னம் இருக்கிறதெல்லாம் திமுகவுக்கு ஸ்ட்ரென்த். அந்த 27 தொகுதியும் ப்ளஸ் இல்லாத நீங்கள் சொல்கிற மாதிரி 532 இவர் ஃபார்வர்ட் பிளாக் ஒரு தொகுதி ஜான் பாண்டியன் ரெட்டைலின்னு சொன்னதாக எனக்கு வந்த தகவல்கள். ஸோ 33 தொகுதியே கிட்டத்தட்ட 30 1-2 ட்ரெடிஷ்னல் போக 30 தொகுதி அப்படியே திமுகவிற்கு என்று கூட சில பத்திரிகைகள் பேசுகிறேன். சார், தாமரை பலம் கிடையாதுன்னு நீங்கள் நினச்சா பிஜேபியே மதவாத கட்சின்னு நீங்கள் சொன்னால் 98 மிகவும் 96 பர்கூர் உட்பட தானே தோற்ற நிலையில் 98 அவங்க எழும்பியதற்கு மீண்டும் அதிமுக எழுந்ததற்கு காரணம் பாஜக வாஜ்பாய் தலைமையிலான கூட்டணியில் போய் 32 சீட்டில் ஜெயிச்சாங்க. 40க்கு 40 தோற்றவர்கள் 32 சீட்டு ஜெயிச்சாங்க. அவர்கள் ராஜ்யசபா எம்எல்ஏ எம்பிசி எலெக்ஷன் நடத்தக்கூடாது, காட்சியை கலையுங்கள் என அத்வானிட்ட வச்சப்போ நான் மாட்டேன் என்றவுடன் அவங்க ஆட்சியை கலைச்ச உடனே திமுக அங்கே போய் சேர்ந்துட்டு 99 எலெக்ஷனில் திமுக பாஜக கூட்டணி 29 சீட் ஜெயிச்சிருக்காங்க. திருமாவளவன் உட்பட வெற்றி பெறுவதற்கு காரணம் பாஜக கூட்டணியில் மங்களூர் தொகுதியில் அவர் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் இப்போ இதை திருமாவளவன் நிற்கிற இன்னொரு தொகுதியில் செல்வ பெருந்தகையும் பிஜேபி கூட்டணியில் எம்எல்ஏ ஆனார். ஸோ அடுத்தது 2014க்கு வருவோம். ஏன்னா பட் அதுக்கு பிறகு திமுக அங்கேருந்து வெளியில் வந்த பிறகு அது இது பண்டார கட்சின்னு மாற்றிடுவார். சரியா? ஆனால் 2014 தேர்தலில் ஒரு பக்கம் ஜெயலலிதா 39 தொகுதியிலும் இரட்டையிலே மோடியா லேடியா என்று கொண்டு போன பொழுது திமுக ஒரு இடத்த கூட ஜெயிக்கலை. பிஜேபி கூட்டணி 2 இடத்துல அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பொன்னார் அவர்களும் வெற்றி பெற்றார்கள். அந்த எலெக்ஷனில் திமுக பிஜேபிக்கு 8 சீட்டு, பாமகவிற்கு 9 சீட்டு, தேமுதிகவிற்கு 11 சீட்டு. ஆனால் 8ல் ஒரு சீட்டு நிக்கலன்னு சொல்லிட்டேன். நீலகிரி தொகுதியில் 7 சீட்டில் இவங்க வாங்கிய ஓட்டுக்கள் இந்த 11 விட அதிகம், இந்த 9 விட அதிகம். ஸோ தாமரைக்கு அன்றைக்கும் அது சென்னையாக இருக்கலாம், இது கன்னியாகுமரியாக இருக்கலாம், இது கோயம்புத்தூரில் சிபி ராதாகிருஷ்ணன் தொகுதியாக முக்கியமான காரணம். பட் மொத்த ஓட்டில் இவங்ககிட்ட தான் அதிகம் வாங்கியிருக்காங்க. 2019 21 24 தேர்தல்லையும் இந்த 18% 21% வாங்கினதில் ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள், இவங்க 2 பேர் அவங்களுடைய செல்வாக்கால் இவர் ஓரளவுக்கு இதில் இவர் அவர் பேர் என்ன எஸ்ஆர்எம். பட் எஸ்ஆர்எம் தனிப்பட்ட செல்வாக்கை விட செலவு பண்ணுவார்னு வேணால் எடுத்துக்கலாம். அவருக்கு தனியாக ஓட்டு விடுன்னு இருக்காது. அவருடைய ஜாதி ஓட்டு அங்கே அதிகமாக இருக்கான்னு தெரியல பெரம்பலூர். ஸோ இந்த 3 பேரை தாண்டிட்டா மீதி ஓட்டு அவங்களுக்கு விழுந்த ஓட்டும் மோடிக்குன்னு போடுறதும் இருக்குது. ஸோ இப்போ இந்த தேர்தல் கணக்கு 24 தேர்தலில் இவங்க வாங்கினது 21, இவங்க வாங்கினது 21. மோடிக்காக என்று விழுந்த ஓட்டில் ஒரு 3% இப்போ வராதுன்னு எடுத்துக்கிட்டா என்டிஏ 18, இவங்க 21. இந்த 3% இந்த பக்கம் சேரும். எம்எல்ஏ எலெக்ஷன் என்று வந்தால் அதிமுக அதிகம் சேரும். ஸோ அப்போ 18, 24 இன்னும் கூட குறைச்சிப்போம். 2:3 ரேஷியோவில் பிரிச்சிருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க 80, இவங்க 160, அந்த ரேஞ்சில் 78 அந்த ரேஞ்சில் நின்று இருக்கணும். ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது 27, 18, 45, 5, 50, 51, 52 தான் வந்திருக்கு. ஒரு 15 சீட்டு குறைஞ்சபட்சம் குறைகிறது. ஆனால் அது எதுக்குன்னு சொன்னால் நீங்கள் டெல்லிக்கு அடிமை இதெல்லாம் சொன்னதுனால வேண்டாம், நல்ல சீட்டுகள்னு போட்டதில் தான் நான் சொன்ன மாதிரி 14 சீட்டுகளில் 24 தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. பலி கொடுக்கறது இருக்குது. ஆவடி மிகச் சிக்கலான தொகுதி, ஏவவேலு தொகுதியெல்லாம் கண்டிப்பாக இது. அதே மாதிரி 14 தொகுதிகளை அதிமுக தள்ளி இருக்கு. இப்போ நான் சொல்கிறது ராணிப்பேட் வேலு போன்ற தொகுதிகளில் இரட்டை இலை நின்றிருந்தால் நிச்சயமாக வாய்ப்பு அதிகம்.
ராணிப்பேட்டில் Okay. காந்தி ஜெயிக்கிறலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐ மீன் ரெட்டையில நின்று இருந்தால். அதே மாதிரி கும்பகோணம் கொடுத்துருக்காங்க. இப்போ தமாகவிற்கு கொடுக்கப்பட்ட 5 தொகுதிகள். பட் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அந்த கட்சி ஈரோட்டில் யுவராஜ்னு ஒரு தலைவர் இருக்கிறார். அவருடைய சொந்த மாநில ஏரியானா டெல்டா. ஸோ அங்கே 2, 3. இன்னொன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலினா தான் காங்கிரஸுடைய ட்ரெடிஷ்னல். ஸோ கிள்ளியூரை கொடுத்துருக்காங்க, டெல்டாவில் கொடுத்துருக்காங்க. பட் டெல்டாவில் வாய்ப்புகள் கம்மி. பட் கும்பகோணம் ஒரு சீட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், கும்பகோணத்தில் இப்போ சாக்கோட்டை அன்பழகன் என்பவர் 3 முறை தொடர்ச்சியாக வென்று மிகப்பெரிய அளவில் கெட்ட பெயர் இருக்கிறது. அதில் கஷ்டப்பட்டார்கள் என்றால் ரெட்டையிலே 2 முறை ராமநாதன் இருக்கிறார். ஸோ நிற்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் தாமரையை விட அன்பழகன் இப்போ இவர் நிற்க வைக்கிறது பண்ணலாம். இவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிடிவியை எடுத்துக்கிட்டால் அவரோடு 18 எம்எல்ஏக்கள் போய் அதில் பாதி பேர் இங்கே அங்கே போய் 7 பேர் அவரோடு இருப்பவர்களுக்கு உரிய சீட்டுகளை வாங்கிட்டார். மீதி 4ல் 2 சென்னை, 1 பூந்தமல்லி, 1 பல்லாவரம் நினைக்கிறேன். 2மே வாய்ப்பு குறைவு. பட் விஜய் பிரித்தால் பல்லாவரத்திற்கு வாய்ப்பு. விஜய் பெரிய அளவில் பிரித்தா ஓரளவுக்கு அவுட் ஆஃப் ரொம்ப சான்ஸ் கம்மி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாமகவில் 18 சீட்டில் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ராங் ஹோல்டு ஸ்டேட் 12 சீட்டு ஈஸியாக வெல்வதற்கு வாய்ப்பு. அதுலேயும் குறிப்பாக இப்போ அவருக்கு செய்யாறு கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை எந்த அதற்கு பதிலாக ரொம்ப முக்கியமாக ஒரு தொகுதியை வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்டதாகவும், இல்லை அது வேணாம் நீங்கள் செய்யாறு வச்சுக்கோங்க சொல்லி. இல்லை அதான் சொல்கிறேனே, பிரச்சனை என்னன்னா விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டது. அரிசி நெல் முளைக்கும் அளவிற்கு வாங்காமல் போனது. இன்றைக்கி கூட இருக்க ஒரு சில ஏரியாக்களில் நெல் வாங்காமல் இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகளில் மிகப்பெரிய அளவில் விவசாயிகளிடம் ஒரு எதிர்ப்பு சிந்தனை இருக்கிறது. அலைன்னு சொல்லாட்டி கூட சிந்தனை இருக்கிறது. அதை சரியாக கொண்டு போய் அறுவடை செய்தால், அதாவது பாமகவுடைய ஜாதி செல்வாக்குங்கிறது ஒரு 20 தொகுதிகளில் 30% தாண்டுது. இல்ல ஐயா கொஞ்சம் பிரிப்பாருங்கிறாங்க. அவரு தனியா கூட்டணி அமைச்சிட்டாரு. இல்ல ஐயா தனியாக இருந்து ஒரு முக்கியமா 40 தொகுதியில போட்டி போட்டிருந்தால் நல்ல ஃபைட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் ஊழலில் பெருமளவில் சிக்கி தண்டனையும் பெற்று இந்த முறை கூட எலெக்ஷன்ல நிற்க முடியாத வி.கே. சசிகலாவோடு இணைந்துள்ளதும் 234 தொகுதியில நிக்கணும்னா குறைந்தபட்சம் 20 லட்சம் ரூபா ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணா தான் உங்க சின்னமையே கொண்டு போக முடியும். ஸோ அப்போ யார் கொடுக்குறாங்கங்கிற கேள்வி எல்லாம் வரும். இது வந்து திமுகவுடைய பி டீம், இன்னொன்று டிஇ டீம்னு வச்சுக்கலாம். சரி, அன்புமணி பாமக தான் பவர்ஃபுல். சரி, 5.2% வாங்குவாங்க. 4% தாண்டி அவர் வாங்கலாம். 1, 2 அந்த அவர் ஒரு சில தொகுதிகளில் பிரிக்கலாம். அது கூட வாய்ப்பு பெருவாரியாக குறைவுன்னு தான் பார்க்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவருக்கு 85 வயசு ஆயிடுச்சுங்க. இனிமேல் அவர் என்ன செய்ய முடியும்? இவர் எடுக்கிறாருன்னா அப்படிங்கிற மாதிரி கீழே வரைக்கும் போயிடுச்சு. அதனால அவர் பெரிய அளவில் சார் என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜகவும் பாமகவும் புஷர் உங்களை தள்ளி விட்டுரும், ஜம்ப் கொடுத்துரும். மீதியெல்லாம் பின்னாலேருந்து மெதுவாக தள்ளுறது. இங்கே காங்கிரஸ் ஒன்று தான் 4% ஓட்டை வச்சுருக்கு. மீதி எல்லாமே 1%க்கு கீழே. அதையெல்லாம் தாண்டி தேமுதிக என்ற ஒரு கட்சிக்கு நான் உங்கள்கிட்டயே முன்னாடி சொன்னேன், பிஏ அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஐ மீன் அவங்களுடைய பிஏ என்னுடைய நண்பருக்கு கன்ஃபார்ம் பண்ணது 10+1 என்று உறுதி செய்யப்பட்டது. அது தவிர ஸ்வீட் பாக்ஸ் ரொம்ப கவலைப்பட மாட்டேன். ஸோ அந்த 10+1 கடைசி வரைக்கும் சொல்லாமல் மற்றவங்களுக்கு முடிக்கிற வரைக்கும் சீக்கிரட்டாக வச்சதுக்கு பிறகும் நேற்றுக்கு ஓப்பனாக முஸ்லீம் லீக் மற்ற கட்சிகள் அதை குறை சொல்லி இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் கொடுத்தது கூட தப்பு. அடுத்தது குறைக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? மனிதநேய மக்கள் கட்சி நாங்கள் 3 கொடுத்தோம், நீங்கள் 2ல் ஜெயிச்சிங்க, அதனால 2 கொடுக்குறோன்னு இருக்காங்க. அப்போ 180ல் நின்று 134 தான் நீங்கள் திமுக நின்னீங்க. அப்போ நீங்கள் நிற்கிறது பேராசையா? ஸோ இது வந்து இந்த சிக்கல். அப்படி பார்த்தா அதே மாதிரி தேமுதிக ட்ராக் ரெக்கார்டு எடுத்தா அவங்க அதான் சொல்கிறேன், தேமுதிக 130 140 தொகுதிகளில் 21ல் நின்று 0.44 வாங்கியிருக்காங்க. ஸோ ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவுக்கு கொடுப்பதற்கு முன்னால் பெண் நிறுவனமும் உளவுத்துறையும் ஏதோ சர்வே செய்து அவர்களால் லாபம் இருக்கும். சரி, 4 முனை பூட்டி ஓப்பனாக இருக்கிறது. ஸோ அதில் சீமானுடைய வாக்குகளை ஒரு சில சதவீதங்களை இவர் எடுப்பார்னே வச்சுக்கிட்டா கூட 5% குறைஞ்சபட்சம் 5% அவர் எடுக்கக்கூடும். அப்போ இவர் ஒரு 12லேருந்து 15ன்னு வச்சுக்கோங்க. விஜய் நான் சொல்கிறது மொத்தமாக சென்னை பெல்ட்டில் 20-25 கூட போகுங்கிறாங்க. ஸோ இப்போ 4ஆக பிரிகிறது. இதில் வேற 5ஆவதாக ஜாதி வாக்கில் முக்குலத்தோர் வாக்குகளை சசிகலாவும் இவர் வன்னியரும் பிரிக்கிறாங்கிறப்ப 5 முனையில் 1500 ஓட்டு கூட மாற்றும். அதில் தேமுதிக உதவும். ப்ளஸ் தெலுங்கு மைனாரிட்டிஸை மொத்தமாக ஒன்று சேர்த்ததுன்னு ட்ரை பண்ணியிருக்காங்களா? இல்லை, அவங்க ஏதோ ஒரு கால்குலேஷன்ல அதை பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நம்ம என்டிஏல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பாஜக பற்றி சொல்லிட்டீங்க, பாமக பற்றி சொல்லிட்டீங்க. ஓரளவு அவங்களுக்கு நல்ல பேஸ் இருக்கக்கூடிய தொகுதிகள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு.
இதெல்லாம் தவிர்த்துட்டு ஏடிஎம்கே அவங்க ஒரு பிளான் பண்ணி 160+ அந்த மாதிரி வந்து அவங்க போட்டி போடுறாங்க. அவங்க தங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய 160 வந்து அந்த 160 கண்டிப்பா ஜெயிக்கணுங்கிற மாதிரியான தொகுதிகள் தானே அவங்க இது பண்ணிருப்பாங்க. ஸோ ரஃப்லி இந்த மொத்தமா ஜெயிக்கிறதுங்கிறது அலை. ஓகே. மினிமம் டார்கெட்டுங்கிறது 50+. உங்களுக்கு 2014 தேர்தலுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே மோடி பிஜேபி கேம்பெயின்லாம் 272+ தான் போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே அது ஐ மீன் 543க்கு 272. ஸோ 118 தான் டார்கெட். ஸோ 118ல் ரஃப்லி 70 சீட்டு இன்க்ளூடிங் அதில் கொடுத்தது கொங்கு பெல்ட்டில் சாலிடாக எடுக்க முடியும். இதில் தெற்கில் ஒரு 30 சீட்டு 35 சீட்டு எடுத்தால் இந்த பக்கம் விழுப்புரம் இதில் பாமகவுடைய அலையன்ஸால், ஏன்னா பாமக சென்ற முறை பெரிய அளவில் அவங்க டெலிவர் பண்ணல விழுப்புரம் பெல்ட்டில். ஸோ அந்த டெலிவரி இந்த முறை நடந்தால், அதாவது 10.5% கொடுத்தது ப்ளஸ் ராசா அவர்கள் இவரை நீங்கள் பெண்மையை பற்றி பேசினதில் சொன்னால் இவருடைய இபிஎஸ் தாயாரை சொன்னதெல்லாம் பெரிய அளவில் கொங்குல ஒன்று பண்ணிது. இந்த முறை நம்ம சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்னு இன்னும் அதிக புஷ் கிடைக்கதாக அங்கேருந்து செய்திகள் வருது. ஸோ கொங்குல ஒரு 70 சீட் இந்த அலையன்ஸ் எடுத்தால், சென்னை பெல்ட்டில் ஒரு 15 சீட் எடுத்தால், அதாவது போன முறை 2021 தேர்தலில் தேர்தல் கமிஷன் வைக்கிற 1லேருந்து 36 இந்த சென்னை மண்டலம், அதில் 34வது தொகுதி மதுராந்தகம் தான் முதல் தொகுதி அதிமுக கூட்டணியே வென்றது. ஸோ இந்த முறை சென்னைக்குள்ளேயும் சில ஓப்பனிங் விருகை ரவிக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்கிறாங்க, விருகம்பாக்கம் மீன் இந்த ராயபுரத்தில் இவர் ஜெயக்குமார் பண்ணுவாரா? இல்ல விஜய் பிரித்தால் பெருசா பிரஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி தெரியல. பட் அவருக்கு இல்ல விஜய் பிரித்தால் அங்கே விஜய் அதிகமாக பிரிப்பார் என்று பார்த்தால் அங்கே வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்குறப்ப சென்னை பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் அதிக அளவில் பிரித்தால் திமுகவுடைய ஓட்டை அந்தனால நம்ம ஜெயிக்க முடியும்னு எடுத்திருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா மற்ற பிரித்து கொடுத்த எல்லாமே விஜய் நிற்கக்கூடும் எனப்படுகின்ற பெரம்பூரை தள்ளி இருக்காங்க. மாசு நிற்கிற சீட்டு, நாசர் நிற்கிற சீட்டு, இப்படி முக்கியமான தொகுதிகள் எல்லாம் கஷ்டமான தொகுதிகளை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதான் பிரிச்சு பாமக கொடுத்துருக்காங்களா இல்ல பாஜக கூட்டணிக்கு நம்ம தேவையில்லாம அதுல நம்ம ஃபைட் பண்ணுவோம் சார். ஒண்ணு சென்னையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிஜேபி அதிக அளவில் விட்டு கொடுத்திருக்கிறது. ஏன்னா சவுத் மெட்ராஸ்லயும் சரி சென்ட்ரல் மெட்ராஸ்லயும் சரி கிட்டத்தட்ட 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க. டெபாசிட்டே போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது மத்திய சென்னையில் 24ல ஏடிஎம்கேக்கு போச்சுங்களா பிஜேபிக்கு போச்சுக்கிறீங்களா? பிஜேபி வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ்ல இல்ல. ஏடிஎம்கே இல்ல ஏடிஎம் 24ல டெபாசிட் போற அளவுக்கு பிஜேபி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. வினோத் செல்வம் தொகுதியில் அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணியும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காமிச்சு அவங்களுக்கு அது கிடைக்கும். அவங்க ஏதோ விட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக வெற்றி பெற்ற தொகுதிகளை இவங்க அவினாசி போன்ற 50க்கு மேல ஓட்டு இருக்கிற தொகுதிகளை கொடுத்துருக்காங்க. மேபி பேச போன சில தலைவர்கள் தங்களுக்கு தேவையான தொகுதிகளும் சில மற்றவர்களுக்கு போகக்கூடாது என்று சூஸ் பண்ணார்கள்னு விமர்சனங்கள் இருக்கிறது. அண்ணாமலைக்கு நிற்கிற மாதிரி சீட் இருக்கக்கூடாது, இங்கே எஸ்ஜி சூர்யா அல்லது வினோத் செல்வம் உட்கட்சி பூசல் அதனால அந்த தலைவர்கள் சில இதில் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. பட் பிரித்து கொடுக்கறது அவங்களுக்கு பலம் உள்ள சீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ 70% சீட்டு ஒரு கூட்டணியிலையும் அந்த கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட சீட் நல்ல சீட் எக்ஸப்டிங் தமாக. ஓகே. ஆனால் பட் தமாகாக்கு எங்கே ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். தனிப்பட்ட விதத்தில் ஜாதி செல்வாக்கும் அவர் பெரிய ஜாதி கிடையாது. ஸோ டெல்டாலங்கிறது அவருடைய சொந்த ஏரியா. அங்கே 3 கொடுத்து மிச்சம் 2 ஈரோடும் யுவராஜ் சீட்டும் முக்கியம், கிள்ளியூரும் காங்கிரஸுக்கு ட்ரெடிஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது டீசெண்டாக தான் பண்ணப்பட்டிருக்கு. டெல்டாவில் பாஜகவுக்கு 5 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதில் 1 அறந்தாங்கி. பட் அறந்தாங்கியில் திருநாவுக்கரசர் மகன் இருந்தும் கூட 38% தான் வாங்கியிருக்காங்க. இவங்க உழைத்தால் அதுவும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது பார்த்தா புதுக்கோட்டையில் மிகப்பெரிய அளவில் அமித்ஷா வச்சு மீட்டிங் போட்டாங்க. அங்கே பூத் கமிட்டி மிக நல்ல முறையில் பண்ணியிருக்கிறதுனால வேணும்னு இவங்க தான் கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் டேட்டாஸ் சப்போர்ட் பண்ணல. கந்தர்வ கோட்டையில் சிபிஐ கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ இருக்கிறார், எதிர்ப்பு இருக்குது. ஒர்க் பண்ணால் அந்த சீட்டை ஜெயிக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் சீட் இது ரொம்ப மோசம் இல்லை இன்னும். பட் டஃப் நெகோஷியேட்டர் அப்படிங்கிறது அவர் காட்டியிருக்காங்க. இவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக விட்டு கொடுத்திருக்கிறார்கள். இது ஏன்னா திருப்பி அவர்கள் சொல்வது இது அடிமை கூட்டணின்னு சொல்றதுனால அதிமுகவிற்கு விட்டு கொடுத்ததாகவே தெரியட்டும்னு ஓப்பனாகவே பண்ணும் அளவில் விட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் சார் கூட்டணியில் எல்லோரும் ஒருவர் மதித்தால்தான் மற்ற இடத்துல அந்த இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. எப்பெல்லாம் இந்த மாதிரி கூட்டணி இழுபறியை டைட் பண்ணி குறைச்சிருக்காங்களோ 2011 தேர்தலில் 63 சீட்டை கொடுத்துட்டு 118 தொகுதியில் தான் திமுக நின்னது.
23ல தான் ஜெயிச்சாங்க. ஸோ 5 சீட்டில் தான் காங்கிரஸ் எப்பெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்களோ அப்போ நிறையவே இல்லை, நிறைய கொடுக்கறது இல்லை. கூட்டணியை ஒழுங்கு பண்ண காங்கிரஸ் இழுத்து பிடிச்சி வாங்கி 63க்கு போச்சு. அவங்களும் 5ல் தான் ஜெயிச்சாங்க, இவங்களும் 23ல் தான் ஜெயிச்சிருக்காங்க. 1980ல் ஆளுக்கு பாதின்னு பிரிச்சுக்கிட்டு 2 பேருமே 30 ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தாங்க. ஸோ சேர்த்துக்கிட்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ இன்னொன்று ஒரு ராஜ்யசபாங்கிறது சீட்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெயிச்சாதான் எம்எல்ஏ. ஆனால் ராஜ்யசபா எம்பிங்கிறது 6 வருஷத்துக்கு 36 எம்பி. அது எல்லாமே அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க, எம்எல்ஏஸ் ஓட்டு போட. இல்லை, அது தேமுதிக கொடுத்தது ரொம்ப 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 யாராலையும் ஏற்க முடியாமல் புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவங்கவுங்க நான் நிற்கிற இடத்த பார்த்துப்பேன். இன்னொன்று விசிகாவிற்கு 8-2 கொடுத்தா கூட அதில் ஒன்று கூட பொது கிடையாதுன்றார், மீதி 2ம். ஸோ வாங்கின மாதிரி அதே 2 மாத்திரம். அதுவும் அதே, இன்னும் சொல்ல போனால் அந்த 5 வேட்பாளர்களையும் அவங்க தான், வேட்பாளரையும் திமுக டிசைட் பண்ணுது. இல்லை இவங்க வந்து இல்லை அது நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொன்னதாக 4 வேட்பாளர்கள் மாற்ற 4 பழைய என்டிஏ கன்க்ளூட் பண்ணிடும். ஸோ அஸ் அ கன்க்ளூஷன் என்டிஏ வந்து கரெக்டாக சீட்ஸ் பிரித்து ஓரளவுக்கு, அதாவது உள்ள சரி யார் எது கொடுத்தாலும் கடைசியில் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. சரி, அதனால என்டிஏ அவரவர் பலம் இருக்கிற கொடுத்துல பிரித்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஓரளவு ஸ்டார்ட் இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி கீழே போனால் ரூரலில் மிக அது ஐ மீன் பெண்கள் இதுவாக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு, விவசாயிகள், இதை இது பண்ணால் கடைசியாக வந்த இந்த ஐஎன்ஏஎஸ் மேக்சிஸ் சர்வே சொன்னதுபடி 125 சீட்டு வரைக்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக என்டிஏக்கு இருக்குது. ஆனால் அதை செய்ய வேண்டிய நேதைக்கு இதில் தமிழ் ஹிந்து ஹெட்டிங்கு அடுத்த 4 வாரங்களும் திமுகவினர் உடல் இது இல்லாமல் உழைக்கணும். அதை நான் சொல்கிறது, என்டிஏ செய்தால் வாய்ப்பு அதிகம். திமுக 2வது முறை தொடர்ந்து வெற்றி பெற்றதில்லை இதுவரைக்கும். அதை பீட் பண்ணணுங்கிறதுக்கு பெரிய அளவில் நிதியும் இறக்கப்படுகிறது. ஒரு வேட்பாளரும் நீங்கள் 20 கோடி போடணும், நாங்கள் 30 கோடி தொகுதிக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ 50 கோடி 230 ப்ளஸ் விஐபி தொகுதிகளில் இன்னும் அதிகமாக போகும். ஸோ அந்த அளவிற்கு நிதிகள். இதை தாண்டி ஒர்க் பண்ணணும்னா என்டிஏ ஷுட் ஒர்க் பண்ணினால் நிச்சயமாக 130லேருந்து 150 வரலாங்கிறது என்னுடைய பார்வை. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.